இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் நம் உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், பெருமானார் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித குடும்பத்தார் மீதும், உத்தம சஹாபாக்கள் மீதும், அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாத்துடைய உலமா பெருமக்கள் மீதும், அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாத்தை சார்ந்த அனைத்து மக்கள் மீதும், குறிப்பாக இன்று ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் சாந்தியும் சமாதானம் என்றொன்றும் உண்டாவதாக. அன்பிற்கினியவர்களே, நாம் வாழும் காலமெல்லாம் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஷ்கை நம்முடைய இதயங்களில் சுமந்து கொண்டு அந்த இஷ்கிலேயே வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அந்த இஷ்கிலேயே இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நாம் அனைவருக்கும் வழங்குவானாக. அருமையானவர்களே, இன்று எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, தேவபந்திகள் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தியதின் காரணத்தினால் தங்களுடைய புத்தகங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சாதாரண மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சொல்ல முடியாத வாக்கியங்கள் எல்லாம் உபயோகத்தின் காரணத்தினால் அவர்கள் மீது அன்று வாழ்ந்த உலமா பெருமக்கள், பிறகு நல்லா கவனிக்கணும், இவங்க எங்கிருந்து ஆரம்பிப்பாங்கன்னா, இமாம் அஹ்மத் ரஸா ஃபாதிலி பரேலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தான் அவங்களுக்கு ஃபத்வா கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை அப்படின்னு. காசிம் நானூத்தி எடுத்துக்கிட்டாலும், இஸ்மாயில் தஹ்லவி எடுத்துக்கிட்டாலும், பராஹின் காத்தியா இந்த விஷயத்தில் இந்த கிதாப், அதாவது ரஷீத் அஹமத் கங்கோயி, கலீல் அஹமத் அம்பேட்வி இவர்களுடைய இந்த வாசகங்கள் அதை பார்த்து அன்று வாழ்ந்த இமாம் அஹ்மத் ரஸா ஃபாதிலி பரேலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு முன்பாக வாழ்ந்த உலமாக்களும் இவர்களை காஃபிர் என்று சொல்லி இருக்கிறார்கள். இவர்களுக்கு எதிராக கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த சண்டை நடந்த எப்படி, இந்தியாவில் வஹாபிசம் எப்படி வந்தது, அதை பத்தி முதல்ல பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். இவர்கள் சொல்வதை போல இமாம் அஹ்மத் ரஸா ஃபாதிலி பரேலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு புதிய மார்க்கத்தை கொண்டு வந்தார்கள். அதற்கு பரேலவி என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னது தவறு. இமாம் அஹ்மத் ரஸா ஃபாதிலி பரேலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்முடைய அஸ்லாஃபுகள், கௌதுல்லாஹுடைய என்ன கொள்கையோ, காஜா கரீம் நவாஸுடைய கொள்கை என்னவோ, காஜா நிசாமுத்தீன் அவுலியா ரஹிமஹுல்லாஹ் இதை போன்ற இறைநேசர்களுடைய, அவர்களுக்கு முன்பாக வாழ்ந்த இறைநேசர்கள் அவர்களுடைய கொள்கை என்னவோ அதுதான் இமாம் அஹ்மத் ரஸா ஃபாதிலி பரேலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடையது. 1868 பிறந்த கைர் முகல்லிதுடைய பெரிய இமாம் சனாவுல்லா அம்ரித்சரி, அதாவது இமாம்களை பின்பற்றாத கைர் முகல்லித், அவங்க மிகப்பெரிய இமாமா இருந்த சனாவுல்லா அம்ரித்சரி, அவர் அம்ரித்சர்ல மக்கள், முஸ்லிம் மக்கள் எப்படி இருந்தாங்க, எந்த கொள்கையில் இருந்தாங்க அப்படின்றா அவர் சொல்றாரு. ஷமே தௌஹீத் என்ற கிதாப்ல 63வது பக்கத்துல சொல்றாரு, 80 साल पहले करीबन सब मुसलमान उसी ख्याल के थे जिनको आजकल बरेलवी हनफी के नाम से पुकारा जाता है. அதாவது 1856 பிறந்தாங்க இவங்க. 1868 பிறந்த சனாவுல்லா சொல்றாரு, 80 வருஷம் முன்னாடி அம்ரித்சர்ல இன்று யார் பரேலி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த எல்லா மக்களும் இன்றைக்கு பாதிக்கு பாதி இருக்காங்க, முஸ்லிம்களும் கைர் முஸ்லிம்களும் பாதிக்கு பாதி இருக்காங்க. ஆனா அந்த சமயத்துல 80 வருஷத்துக்கு முன்னாடி பரேலவி ஹனஃபி என்று சொல்லக்கூடிய கொள்கையில எப்படி இருக்காங்க, எந்த கொள்கையில இருக்காங்களோ எல்லா முஸ்லிம்களும் அதே கொள்கையில தான் இருந்தாங்க. அப்போ இமாம் அஹ்மத் ரஸா ஃபாதிலி பரேலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு புதிய மார்க்கத்தை கொண்டு வரலை. அடுத்ததாக இவங்களுடைய கலீல் அஹமத் அம்பேட்வி, ரஷீத் அஹமத் கங்கோயி, காசிம் நானூத்வி இவர்களுடைய ஷேகான ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்களுடைய கூற்று, அவர்கள் சொன்னதாக அஷ்ரஃப் அலி தானவி எழுதுறார். இது இம்தாதுல் முஷ்தாக் 82வது பக்கம். அவர் சொல்றாரு, முதல்ல இஸ்லாம் இங்கே வஹாபிசத்தை கொண்டு வந்தது யார்? ஹாஜி இம்தாதுல்லா சொன்னதாக அஷ்ரஃப் அலி தானவி எழுதுறாரு.
இன்னைக்கு சொல்லுவாங்க, நான் இந்த தேவபந்திகள் என்ன சொல்லுவாங்க, இவங்க நாங்களாம் அல்லாமா வலியுல்லா ஷா முஹத்திஸ் தேலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய கொள்கைகளை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று சொல்லி, இது பச்சை பொய். ஷா வலியுல்லா முஹத்திஸ் தேலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய பேரனான இஸ்மாயில் தெஹ்லவி அவரை பற்றி அஷ்ரஃப் அலி தானவி தன்னுடைய ஷேக் சொன்னதாக எழுதுகிறார், मौलवी इस्माइल शहीद मुवाहिद थे, चूंकि मुहक्किक थे, चंद मसाइल में इख्तिलाफ किया और मसले के पीरान खुद मिसले शेख वलीउल्लाह वगैरह पर इनकार फरमाया. मुवाहिद இருந்தாரு, அதாவது முஹக்கிக்கா இருந்தாரு என்றது அவங்களுடைய குற்றா இல்ல அஷ்ரஃபுடைய குற்றா தெரியல. ஆனா அதுல என்ன தெரியுது, ஷா வலியுல்லாவுடைய மஸ்லக்குக்கு மாற்றமாக நடந்து கொண்டவர் இஸ்மாயில் தெஹ்லவி என்பதை யார் எழுதுறா, அஷ்ரஃப் அலி தானவி என்றார். அடுத்ததாக இந்த ஹயாத்தே தய்யிபா இஸ்மாயில் தெஹ்லவியுடைய வாழ்க்கை வரலாறு எழுதப்பட்டது மிர்சா ஹைரத் தெஹ்லவி. அவர் சொல்றார், मौलवी इस्माइल जो हिंदुस्तान में फिरक़े मुवहिदिया का बानी है, அதாவது தௌஹீத் ஜமாத்னு புதுசா ஒரு கொள்கை கொண்டு வந்தாங்க இல்லையா, அதே போலவே அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் எல்லாம் வழிகேட்டில் இருக்காங்க, ஷிர்க்ல இருக்காங்க, பிதஅத்ல இருக்காங்க என்று தௌஹீத் முவஹித், நான் காலிஸ் முவஹித் தௌஹீத்வாதி என்று முதல்ல ஒரு பறைசாற்றியவன் யார் என்றால் இஸ்மாயில் தெஹ்லவி என்று மிர்சா ஹைரத் தெஹ்லவி அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதியவரை எழுதுறாரு. இந்த ஹயாத் தய்யிபாவுடைய 310வது பக்கத்தில் இருக்கு. அடுத்தது இது வந்து அல் பரைலியா அப்படின்னு நமக்கு எதிராக ஆலாதத்துக்கு எதிராக அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துக்கு எதிராக பொய்யும் புரட்டும் எழுதுங்க எஹ்சான் இக்பால் ஜஹீர், அந்த அவன் எழுதிய அல் பரைலியா அதனுடைய 175வது பக்கத்துல சொல்றான், सबसे पहले वहाबी तहरीक के सरखेल शाह इस्माइल शहीद रहमतुल्लाह போட்டுருக்கான் को निशाना बनाया. அதாவது அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் வந்து முதல்ல யாரை வந்து டார்கெட் பண்ணாங்க என்றால் வஹாபிசத்துடைய வஹாபி தஹரீக்குடைய தலைவர்களில் இருக்கக்கூடிய இஸ்மாயிலுக்கு எதிராக இவர்கள் அவனுக்கு டார்கெட் செஞ்சாங்க அப்படின்னு யார் எழுதுறா, ஒரு வஹாபி எழுதுறாங்க. அப்போ இஸ்லாத் இந்தியாவில் முதல்ல வஹாபிசத்தை கொண்டு வந்தவர் யார் என்றால் இஸ்மாயில் தெஹ்லவி. இந்த இஸ்மாயில் தெஹ்லவியை பின்பற்றி தான் நடக்கக்கூடியவர்கள் தேவபந்திகள். அவரை தலைவராக எடுத்திருக்காங்க. ஷா வலி அல்லாவோ ஷா அப்துல் அசீஸ் முஹத்திஸ் தெஹ்லவியோ அவங்களுடைய வழியில் வந்தவர்கள் கிடையாது. முதல்ல இதை புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இன்னைக்கு நிறைய தமிழகத்து உலமாக்கள் அவங்க என்ன பேசுவாங்கன்னா, தேவபந்திகள்லாம் புகழ்வாங்க. தமிழகத்தை அஹ்லு சுன்னத் அதாவது பாத்தியாவும் பண்ணுவாங்க, மௌலூதும் பண்ணுவாங்க, முப்பெரும் விழா அப்படிலாம் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணிட்டு தேவபந்திகளை புகழ்வாங்க. அவங்களுடைய பெரியார்கள் வந்து அவங்க நல்ல வழியில தான் இருந்தாங்க, இப்ப இருக்கக்கூடியவங்க தான் தவறாக இருக்காங்க. இதெல்லாம் பச்சை போய் உண்மையா மெயினா அவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழிவுபடுத்தினார்கள். மௌலூதை வந்து மீலாத வந்து கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவதை விட மோசமானது என்று எழுதினார்கள். சரியான ரிவாயத்தை கொண்டு மீலாது கொண்டாடினாலும் அந்த பங்கு கொள்வது ஹராம் கூடாது என்று ஃபத்வாக்கள் கொடுத்தவர்கள் யார் என்றால் தேவபந்திகள். இவர் தகி உஸ்மான் இவர் வந்து புகழ்வாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல மிகப்பெரிய ஆலிம், தேவபந்திகளுடைய ஆலிம். இவர் எப்படி இந்த வஹாபிகள் எப்படி போய் பேசுறாங்க பாருங்க. இந்த வஹாபிகள் நயவஞ்சிகள், தேவபந்திகள் வஹாபிகள் அப்படின்னு சொன்னா இங்க என்ன டாபிக்னா தேவபந்திகள் எப்படி நயவஞ்சிகள் பாருங்க. அதாவது முகமது இப்னு அப்துல் வஹாப் நஜ்தியை புகழ்ந்து சில பேர் எழுதியிருக்காங்க. சில விஷயங்கள்ல சில கிதாபுகள்ல அவனுக்கு எதிராக, அதாவது அரபுடைய உலமாக்களை ஏமாற்றுவதற்காக அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய உலமாக்கள் இருந்தாங்க, அவங்களை ஏமாற்றுவதற்காக அவனுக்கு எதிராக சில பேர் எழுதியிருக்காங்க. யாருன்னு டீட்டெயிலாக சொன்னால் ரொம்ப டைம் ஆகிடும். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் மிகப்பெரிய ஒரு ஆலிம் இலியாஸ் கும்மன், அந்த ஆள் என்ன சொல்றாரு, மக்கள் கேட்குறாங்க, நம்முடைய பெரியார்கள் வந்து இப்னு அப்துல் வஹாப் நஜ்தியை புகழ்ந்துருக்காங்க, இப்னு அப்துல் வஹாப் நஜ்தியை இகழ்ந்திருக்காங்கன்னா இதுல ஏமாற்றுவதற்கு அரபுல இருக்க உலமாக்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய உலமாக்கள் அவங்க மீது குஃப்ரோட ஃபத்வா கொடுக்கப்பட்டது, அதற்கு எதிராக இகழ்ந்திருக்காங்க. அதனால நாம் எதை பின்பற்ற நடக்க வேண்டும் என்று சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு கூட யூடியூப்ல இருக்கு, அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த இடத்துல இப்னு அப்துல் வஹாப் நஜ்தியை புகழ்றாங்களோ அந்த இடத்துல நீங்களும் புகழுங்க. எந்த இடத்துல
இப்னு அப்துல் வஹாப் நஜ்தி எகழ்றாங்களோ அந்த இடத்துல நீங்கள் இகழுங்க. இப்படியாக நாம் நம்முடைய பெரியார்களுடைய எல்லா பெரியார்களுடைய மஸ்லகையும் நாம் தொடர்ந்து நடக்கக்கூடியவர்களாக இருப்போம். எப்படிப்பட்ட பச்சோதிகள் பாருங்க. இப்போ இவன் என்ன சொல்றாரு, அதாவது பரேலியா அப்படின்னு சொல்ற நம்ம அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கைகள் அதை பத்தி சொல்றாரு. ஃபதாவா உஸ்மானி முதல் பாகம் 92வது பக்கத்துல சொல்றாரு, வமின் அகாயிதிஹிம் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலிமுல் லில் கைப். அதாவது பரேலியாவுடைய கொள்கை என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலிமும் பில் கைப் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் இதை எடுப்போம். ஆறாவது ஃபதாவா ரஸ்வியால் 29வது பக்கம் 405. ஆறாவது அப்படி நான் இங்க சொல்றேன்னா ஆளாவது பரேலி இமாம் அஹ்மத் ரஸா கான் ஃபாதிலி பரேலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க ஃபதாவா ரஸ்வியாவுடைய 29வது பக்கம் 405ல சொல்றாங்க, ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்அன் बेशुमार गुयूब व मा काना व मा यकून के आलिम हैं, मगर आलिमुल गैब सिर्फ अल्लाह अज़्ज़ व जल को कहा जाएगा. जिस तरह हुजूर अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम कतअन इज्जत जलालत वाले हैं, तमाम आलम में उनके बराबर कोई अजीज व जलील है ना हो सकता है, मगर मोहम्मद अज़्ज़ व जल कहना जायज नहीं, बल्कि अल्लाह अज़्ज़ व जल व मोहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम. என்ன சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமான மறைவான ஞானங்களை அல்லாஹ் கொடுத்தான். மாக்கான எது நடந்து விட்டதோ கியாமத் வரைக்கும் எது நடக்குதோ அதற்குண்டான ஞானங்களை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அப்படி இருந்தும் அவர்களை ஆலிமுல் கைப் என்று சொல்லக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆலிமுல் கைப் என்று சொல்லக்கூடாது. எப்படி கண்ணியம் நிறைந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்கள பார்த்து முஹம்மது அஸ்ஸ வ ஜல் என்று சொல்ல முடியாது. அல்லாஹ்வுக்கு உரித்தானது அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல்ல அப்படி சொல்றோம் இல்லையா. அதே போலவே ஆலிமே கைப், அல்லாஹ்வால் அறிவித்து கொடுத்த ஆலிமு கைப் அப்படின்னு சொல்லலாம். ஆலிமுல் கைப் அப்படின்னு சொன்னா அது அல்லாஹ் மட்டுமே தான். ஆனா இவர் என்ன சொல்றாரு, இவங்களுடைய அகீதா என்ன, ஆலிமுல் கைப் அப்படின்னு சொல்றது. அடுத்தது ومطلع على جميع ما كان وما يكون وإن روحه الشريفة متصرفة في الناس بالنفع والضرر. وإن إمامهم الشيخ أحمد رضا خان البريلي نشر فتوى التكفير ضد علماء دیوبند حتى قال من لم يكفرهم فهو كافر وذلك لأنهم نقضوا هذه العقائد. அதாவது எவ்வளவு பெரிய போய் பாருங்க. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆலிமே கைபா இருக்காங்க. இந்த அகீதாவை அதாவது உலமாய் தேவபந்த் எதிர்த்தார்கள் என்பதற்காகத்தான் அவங்க இமாம் யாரு, இமாம் அஹ்மத் ரஸா கான் அவங்க இவங்களுக்கு குஃப்ரோடைய ஃபத்வா கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, யார் இவர்களை காஃபிர் என்று சொல்லவில்லையோ அவர்களும் காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்தாங்க. முதல்ல சொன்னது போல அதுக்கு முன்னாடியே குஃப்ரோட ஃபத்வா கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ பார்க்கணும் இவர்களுடைய அகீதா என்ன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மறைவான ஞானங்கள் இருக்கு. ஆனால் அந்த மறைவான ஞானம் என்ன, தாத்தியா அதாயியா, அல்லாஹ் அறிவித்து கொடுத்தானா இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கே தெரியுமா? அப்ப ஆராதத்தை என்ன சொல்றாங்க, அல் இல்மு தாத்தி முக்தஸும் பில் மௌலா சுப்ஹானஹு வ தஆலா லா யும்கினு லி கைரிஹி வ மன் அஸ்பத ஷையன் மின்ஹு வலவ் அத்னா மின் தர்ரா லி அஹதின் மினல் ஆலமீன் ஃபகத் கஃபரா வ அஷ்ரக். அதாவது இல்மே தாத்தி ஒரு அணு அளவு அல்லாஹ்வை தவிர்த்து மறைவான தானே தெரிந்து கொண்டார்கள் அப்படின்னு அல்லாஹ்வை தவிர்த்து யாருக்கும் சொன்னானா அவன் யார் குஃப்ர் செய்து விட்டான், அவன் ஷிர்க் செய்து விட்டான் என்று ஆளாவது சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இல்மு ஸாத்தி இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்காங்க. அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல நிறைய மறைவான ஞானம் கொடுத்தார். எப்படி என்றால் ஆலமுல் ஹல்க், அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே எல்லாத்தையும் விட அதிகமாக தெரிந்தவர்கள், மறைவான ஞானங்களை அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கார். அப்படி இருந்தும் ஆளாவது சொல்றாங்க அல்லாஹ்வுடைய ஞானம் எப்படி என்றால் அதற்கு முன்பாக அவ்வலின் ஆகரின், முதல்ல இருக்கக்கூடியவங்க கடைசி இருக்கக்கூடிய எல்லா மக்கள், நபிமார்கள் மலக்குமார்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருடைய இல்மு எப்படி என்றால் அதனுடைய நிஸ்பத் எப்படி என்றால் அல்லாஹ்வுடைய ஞானம் கோடான கோடி கடல், அந்த கோடான கோடி கடல்ல ஒரு சொட்டு தண்ணி, அந்த ஒரு சொட்டு தண்ணீரை கோடான கோடி ஹிஸ்ஸாவாக நாம டிவைட் பண்ணாலும் அந்த நிஸ்பத்தும் கிடையாது. அவ்வலின் ஆஹிரினுடைய இல்மும் அல்லாஹ்வுடைய இல்மு. ஏனென்றால் எப்படி டிவைட்
முத்தனாஹி. இதை வந்து நம்ம எண்ணிடலாம். இதை வந்து எண்ணிடலாம். அல்லாஹ்வுடைய இல்முன்னா கைர் முத்தனாஹி, அந்த நிஸ்பத்தே இல்லை. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ஞானத்தோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்க்கு எல்லா ஞானமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய ஞானமும் ரசூலுல்லாஹ்வுடைய ஞானமும் சமம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு ஒரு இட்டு கட்டப்படுகிறது. அப்படி கிடையாது. இரண்டாவது அடுத்த விஷயமாக ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி முதல்ல இது நான் இன்னும் தம்ஹீதுல வரேன். அடுத்தது அவங்களுடைய அகீதா டைம் ஆயிடுச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, लोग कहते हैं इल्म गैब अंबिया औलिया को नहीं होता, मैं कहता हूं कि अहले हक जिस तरफ नजर करते हैं दरिया व इदराक के गैबात का उनको होता है। असल में ये इल्म हक है। हज़रत सल्लल्लाहु अलैहि वसल्लम को हुदैबिया व हज़रत आयशा के मामला से खबर ना थी। इसको दलील अपने दावे के समझते हैं, यह गलत है क्योंकि इल्म के वास्ते तवज्जो जरूरी है। நான் சொல்றேன் இவங்க ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னைக்கு இவங்க சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மறைவான ஞானம் கொடுக்கப்பட்டிருந்தா அன்னை ஆயிஷா அவங்க மீது இட்டு கட்டப்பட்டது, அவங்களுக்கு அது தெரியாம இருந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து தவறானது. ஏனென்றால் அதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பக்கம் கவனம் செலுத்தல, அதனால அதை வச்சுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இல்மு கொடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்றது தவறானது அப்படின்னு ஹாஜி இம்தாதுல்லா முஹாஜிர் மக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. இப்போ முதல்ல வரோம், எதற்காக இவர்கள் மீது குஃப்ரோட ஃபத்வா கொடுக்கப்பட்டது. மற்றவர்களை விட்டுட்டு நான் முதல்ல அஷ்ரஃப் அலி தானவி இருக்கிறேன். ஏன்னா அஷ்ரஃப் அலி தானவி தான் ஜூனியர். இந்த 4 பேர்ல ஜூனியர் யார் என்றால் அஷ்ரஃப் அலி தானவி தான். ஆனால் முதல்ல நான் எடுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, நாங்கள் அவரை புகழ எல்லாத்த விட அதிகமாக அஷ்ரஃப் அலி தானவி தான் புகழ்வாங்க இல்லையா, புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த கூட்டம். அவர் என்ன சொல்றாரு, फिर ये कि आपकी जाती मुक़द्दसा पर इल्म गैब का हुक्म किया जाना अगर बकौल ज़ैद सही हो तो दरियाफ्त तलब अम्र यह है कि इस गैब से मुराद बाज़ गैब है या कुल गैब। अगर बाज़ उलूम गैबिया मुराद है तो इसमें हुजूर ही की क्या तख़सीस है। ऐसा इल्म गैब तो ज़ैद व अम्र बल्कि हर सभी व मजनून बल्कि जमी हैवानात व बहाइम के लिए भी हासिल है। அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது பாதா குல்லா ரெண்டாவது அது பண்ணாரு. அனைத்து மறைவான ஞானங்களா, சில மறைவான ஞானங்களா? இதுல சில அப்படின்னு சொன்னா இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தஃசீஸ் இருக்கு, என்ன சிறப்பு இருக்கு. இப்படிப்பட்ட ஞானம் ஐசா இந்த வார்த்தை தான், இப்படிப்பட்ட ஞானம் அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம். இப்படிப்பட்ட ஞானம் ஒவ்வொரு ஸைத் பக்கர் அம்ர் என்ற பாமரனுக்கும் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் பேர் இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுக்கப்பட்டது, அனைத்து பைத்தியங்களுக்கும் கொடுக்கப்பட்டது, அனைத்து விலங்குகளுக்கும் கொடுக்கப்பட்டது. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலேஜை எதோட தொடர்பு படுத்துறான், எப்படி ஒரு பைத்தியமுக்கு நாலேஜ் இருந்ததோ மறைவான ஞானம், அந்த ஞானம் யாருக்கு இருக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாஅல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். வலீத் பின் முகீரா என்ன சொன்னா, யா அய்யுஹல்லதீ நுஸில அலைக்கல் குர்ஆன் இன்னக லமஜ்னூன். அல்லாஹ் என்ன பதில் சொன்னா, நிறைய அவருடைய குறைகளை சொல்லிட்டு உத்துல்லிம் பாத ذلك ஜலீம் வலது ஜினா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஞானத்தை யாருடைய ஞானத்தோட திரும்ப பொறுத்துறான்? சரி, இதே வச்சுட்டு இவங்களுடைய ஷேഖ்மார்களை பத்தியோ இவங்களுடைய உஸ்தாத்மார்களை பத்தியோ நம்ம சொன்னா எல்லா விதமான மிகப்பெரிய அல்லாமா, மிகப்பெரிய இர்ஃபானியத்துல மிகப்பெரிய ஆரிஃப் அப்படின்னு சொல்லிட்டா முழு ஆரிஃபா இல்ல எல்லா ஞானங்களும் கொடுக்கப்பட்டதா இல்ல சிலது? அப்போ முழு என்று சொல்ல முடியாது, சிலது. அப்படி சிலதுல உங்களுடைய ஷேഖுடைய என்ன சிறப்பு இருக்கு, உங்களுடைய ஷேഖுக்கு என்ன சிறப்பு இருக்கு? இப்படிப்பட்ட ஞானம் ஒவ்வொரு பன்னிக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய சொல்ல. உடனே என்னுடைய ஷேഖ பத்தி சொல்றீங்க, என்னுடைய உஸ்தாத பத்தி சொல்றீங்க. அட பாவி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்றான், ரசூலுல்லாஹ் பத்தி சொல்றான், அவனை தூக்கி வச்சு கொண்டாடுற அந்த இது இபாரத்து தப்பு தான். இருந்தாலும் அதை வந்து நம்ம இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை இது பண்றாங்க. அடுத்ததாக இந்த இபாரத்து இவங்க என்ன வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அல் முஹன்னத் என்ற அண்டப்பொழுது கிதாப். அந்த அண்டப்பொழுது கிதாப்ல என்ன ஆச்சுன்னா ஆலா ஹஸரத் ஃபாஸில் பரேலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த வாசகங்கள் அந்த திருச்சி சொல்லிட்டாரு. இப்போ நான் அத நீங்க அதுல அல் முஹன்னத் அதாவது ஹிஃப்ஸுல் ஈமான் உடைய வாசகங்கள் உருது தெரிஞ்சவங்க பாருங்க. ஆலா ஹஸரத்துடைய
இஃப்சாவுல் ஹரமைன் அந்த ஃபத்வா, அந்த அல் முதல் முஸ்தனகல அவங்க எழுதின ஃபத்வா வாங்கினது, அந்த ஃபத்வாவும் பாருங்க. அடுத்ததாக அல் முஹன்னதை வச்சு பாருங்க. ரெண்டுத்துல எப்படி விளையாடப்பட்டிருக்கு. முதல்ல வந்து அவங்க யார் ஃபத்வா கொடுத்தாங்களோ அவங்களிடத்திலே திருப்பி ஃபத்வா கேட்கப்பட்டதா இல்லை, இவங்களா தயாரிச்சது அது அண்ட முழுது. சரி, ரெண்டுத்துலயும் வாசகம் என்ன இருக்கு, ஆளாதத்தை எப்படி அவங்க எழுதுறாங்க, அதே உருது தர்ஜுமாவும் இருக்கு, எப்படி அவங்க எழுதினாரோ அதே மாதிரி தான் இருக்கு. இன்சஹல் ஹுக்ம், அரபில உலமாக்களுக்காக நான் சொல்றேன். இன்சஹல் ஹுக்ம் அலா ذات النبي المقدسة بعلم المغيبات كما يقول به الزيد فالمسؤول عنه أنه ماذا أراد بهذا بعد الغيوب أم كلها فإن أراد البعض فأي خصوصية فيه لحضرة الرسالة فإن مثل هذا العلم بالغيب حاصل لزيد وعمر بل لكل صبي ومجنون بل لجميع الحيوانات والبهائم. எப்படி இருக்குதோ அதே மாதிரியே ஆல ஹஸரத் நாங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. ஆனா இவங்க இதெல்லாம் எடுத்துப்பாங்க, அது டைம் ஆயிடும். அல் முஹன்னதை எடுத்துப்பாங்க, என்கிட்ட இது இருக்கு. ரெண்டுத்தையும் வித்தியாசம் பாருங்க, அதோட தர்ஜுமாவை பாருங்க. இதுல ஃபோர்ஜரி பண்ணாங்க. அடுத்ததாக சரி, ஐசா என்ற வார்த்தை சொன்னார் இல்லையா, இப்போ அவரை பாதுகாக்கும், குஃப்ரில் இருந்து பாதுகாக்கும். அப்ப அந்த காலத்துல வாழ்ந்த அவருடைய ஹலீஃபாவான முர்ததா ஹசன் தர்பங்கி, பேரெல்லாம் பாருங்க, அஜீபா இருக்கும் பேர். முர்ததா ஹசன் தர்பங்கி சாம்பூரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆள் ஒரு கிதாப் எழுதுனா தௌதீஹுல் பயான் ஃபி ஹிஃப்ஸில் ஈமான். அவர் என்ன சொல்றாருன்னா, वाज़ेह हो के ऐसा लफ्ज फकत मानिंद और मिस्ल के माने में मुस्तअमल नहीं होता बल्कि उसके माने इस कदर और इतने के भी आते हैं जो इस जगह मुतअय्यन हैं. என்ன சொல்றாரு, தெரிந்து கொள்ள வேண்டும். ஐசா என்ற வார்த்தை, அதாவது தஷ்பீஹ் கொடுத்தார். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஞானம் இருந்துச்சோ அப்படி யாருக்கு இருந்துச்சு, ஒவ்வொரு பாவனுக்கு இருந்துச்சு, ஒவ்வொரு விலங்குக்கு இருந்துச்சு, ஒவ்வொரு பைத்தியமுக்கு இருந்துச்சு. மாதல்லா அப்படி தஷ்பீஹ் கொடுத்தார் இல்லையா அஷ்மதி காவி. அவர் சொல்றாரு, இந்த ஐசா என்ற வார்த்தை வெறும் ஐசாக்ல ஃபகத் மானின் ஒரு மிஸ்லிக்கேனி இதை போல என்ற அர்த்தத்துல மட்டும் வராது. மாறாக இவ்வளவு இஸ்கதர், இவ்வளவு எவ்வளவு ஞானம், இவ்வளவு அது கூட தானே இஸ்கதர் அப்படின்னு வரும். இந்த இடத்துல என்ன, அவ்வளவு நாலேஜ், எவ்வளவு நாலேஜ் பைத்தியத்துக்கு கொடுக்கப்பட்ட ரசூலா கொடுக்கப்பட்டதோ அவ்வளவு நாலேஜ் யார் கொடுக்கப்படும், பைத்தியம். சரி, இது இன்னொரு இடத்துல அதே இதுல சொல்றாரு, फिर भी ये अதான் इबारत मुतनाज़ा फीहा में लफ्ज़ ऐसा भी इस कदर व इतना है. அதாவது 19வது பக்கத்துல சொல்றாரு, எந்த இபாரத்துல சண்டை நடந்துட்டு இருக்கோ அதுல கூட ஐசா என்றதுக்கு அர்த்தம் என்ன, இத்னா இஸ் கதர், இவ்வளவு என்றுதான் அர்த்தம் அப்படின்னு இவர் சொல்றாரு. சரி, இவங்களுடைய இன்னொருத்தர் மெஹமூதுல் ஹசன் ஹுசைன் அஹமத் டாண்டவி, மதனின்னு சொல்லுவாங்க, நம்ம டாண்டவி டாண்டாவுடைய ஆளு. அவர் அஷ்ஷஹாபு தாக்கிப் அப்படின்னு ஒரு கிதாப் எழுதுறாரு. அது காலிநாமா, 600க்கும் மேற்பட்ட மோசமான வார்த்தைகள் யூஸ் பண்ணப்பட்டது ஆளாகிறது. சரி, அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, ஹஸரத் மௌலானா, ரெண்டு பேரும் வித்தியாசம் பாருங்க. இவர் என்ன சொல்றாரு, முர்ததாசன் சொல்றாரு ஐசா என்றால் இவ்வளவு, எவ்வளவு நாலேஜ் மத்தவங்களுக்கு அவ்வளவுதான். மிசால் போல அப்படின்னு சொன்னாதான் ஆயிடும், இது வந்து குஃப்ர் ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. இவர் சொல்றாரு, मौलाना इबारत में लफ्ज़ ऐसा फरमा रहे हैं, लफ्ज़ इतना तो नहीं फरमा रहे. என்ன சொல்றாரு அஷ்ரஃபி சாஹிப், என்ன சொல்றாரு, ऐसा என்ற வார்த்தை தானே சொன்னாரு, इतना என்ற வார்த்தை சொல்லவில்லையே. अगर लफ्ज़ इतना होता तो उस वक्त अलबत्ता ये एहतमाल होता कि माज़अल्लाह हुजूर अलैहिस्सलाम के इल्म को और चीजों के इल्म के बराबर कर दिया. ये महज जहालत नहीं तो और क्या है. इसमें भी अगर कतई नजर करें तो लफ्ज ऐसा तो कलमे तशबीह का है. என்ன சொல்றாரு, ஐசா என்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணாரு, இவ்வளவு என்ற வார்த்தை யூஸ் பண்ணலையே. இவ்வளவு இஸ்கதர் அப்படின்னு எடுத்திருந்தா தான் ஏன்னா இப்போ அது குஃப்ரான வார்த்தை. அவர் என்ன சொல்றாரு, ஐசா தஷ்பீஹோட வார்த்தை இல்லை, இவ்வளவு என்று எடுத்திருந்தா தான், இவ்வளவு என்ற அர்த்தம் தான் அது. ஐசா தஷ்பீஹோட வார்த்தை எடுத்திருந்தா தான் அது குஃப்ர். அதாவது உல்ஜா है पांव यार का जुल्फे दराज में लो अपने दाम में खुद सैयाद आ गया. தான் விரிச்ச வலையிலேயே வேடனே மாட்டிக்கிட்டான். ரெண்டு பேரும் ஆப்போசிட். ஆனா எப்படி இருந்தாலும் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, தானவி காஃபிர் தான். எந்த அர்த்தத்தில் எடுத்துக்கிட்டாலும் தானவி யாரு, காஃபிர் தான் என்பது இவங்க ரெண்டு பேர் பெரிய சாதாரண ஆள் கிடையாது. ரெண்டு பேரும் பெரிய பெரிய அகாடேக்கு பயில்வான், மிக பெரிய பெரிய பயில்வான்கள் இவர்கள். சரி, அடுத்ததா இது வந்து தானவி
இன்னைக்கு ஒரு சேலத்துக்கார் அவருடைய பயான் பேசும்போது பார்த்தேன். அவர் என்ன சொல்றாரு, இந்த வாசகத்தை சொல்லி அஷ்ரஃப் அலி தானவி ஏதோ ஒரு இடத்துல சொல்லிட்டார், ஏதோ ஒரு இடத்துல சொல்லிட்டார், அதனால அவர் ஆர்எஸ்எஸ் காரரா அவருக்கு எதிராக கூப்பிடோட ஃபத்வா கொடுக்குறார். யாரை பத்தி சொல்றோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல சொன்னா உனக்கு அதனுடைய அர்த்தம் தெரியல. இதே வாசகத்தை உன்னுடைய ஷேகுமார்களை பத்தி சொன்னாலும் உன்னுடைய உஸ்தாத்மார்களை பத்தி சொன்னாலும் எவ்வளவு வரும். ஆனா ரசூலுல்லாஹ் பத்தி சொல்றது எவ்வளவு ஒருத்தர் சொல்றான், ஷைத்தானை பார்க்கலையா, எவ்வளவு பெரிய வணக்கசாலி, எவ்வளவு பெரிய உஸ்தாத், மலக்குமார்களுடைய உஸ்தாதா இருந்தான், ஏதோ ஒரு வாட்டி சொல்லிட்டா நான் கைது மீனும் நான் பண்ண மாட்டேன், அதுக்காக அவங்க மருத்துவதாக்கிடலாமா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் அதனுடைய நுகசத்து தாங்க. இன்னொரு வீடியோ நான் பார்த்தேன், எவ்வளவு மோசமான அதே ஆள் சேலத்துக்காரர் அதே ஆள் பேசுறாரு, ஷிர்கை பத்தி பேசுறாரு. பேசும்போது கௌசுல் ஆஸம் ஷிர்க் செய்ய சொன்னா நீங்க கேட்பீங்களா? எப்படி வார்த்தை வந்து பாருங்க. கௌசுல் ஆஸம் ஷிர்க் செய்ய சொன்னா நீங்க கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? யார் சொல்லுங்க? நீங்க தானே ஷிர்க் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னீங்க, இப்போ நீங்களே சொல்றீங்களே. எவ்வளவு மோசமான வார்த்தைங்க. மாஹிதுனும் யாரு சொல்ற இல்லையா? பதில் அவரு கொடுக்குறாரு. அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹிதுனும் அப்படின்னு சொன்னா அவன் ஏற்றாஸ் பண்றான். தௌஹீதுக்காரன் புலி தௌஹீத்வாதி உடனே சொல்றான் மாஹிதுனும், அதனுடைய அர்த்தம் ஹதீஸ்ல வருது அப்படின்னு. எல்லாத்துலயும் பெரிய பாவங்களே பெரிய பாவம் ஷிர்க் அடிக்க வந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஏன் இந்த வாசகம்? इंशाअल्लाह இன்னொரு வாட்டி கூடுங்க, நான் வந்து பேசுவேன். ஆखिरी में एक बात है बोल के खत्म कर रहा हूं. அது ரொம்ப முக்கியம். ஷிர்க்குடைய வாசம் யார் பத்தி தொடர்படுத்தி பேசுற? அதோட நுஹசத் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிர்க் செய்ய சொல்வாங்களா? எப்படி உன்னுடைய மனசுல வந்துச்சு? நான் தௌஃபீக் இது வரைக்கும் நான் பார்க்கல. அவர் தௌபா செஞ்சதா பார்க்கல. இருந்தா இது கேட்டுட்டு தான் தௌபா செஞ்சாலும் செய்யலாம். முடியுமா இல்லையே தெரியல. நல்லா பாதுகாக்கணும். சரி, இந்த அஷ்ரஃப் அலி தானவி அதோட நிறைய ரஷீத் அஹமத் கங்கோய், காசிம் நானத்வி, ஹலீல் அஹமத் அம்பேட்டி அதை பற்றிலாம் பேசுனதா டைம் ஆயிடுச்சு. இந்த அஷ்ரஃப் அலி தானவியுடைய இவரோட மீது குஃப்ரோடைய ஃபத்வா கொடுக்கப்பட்டது. இவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து வடக்கில் நடந்த சண்டை, இங்கே வடக்கில் நடக்கிற சண்டை, தென்னகத்தோட மக்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, அது பரேலி தேவபந்தி, பரேலி தேவபந்தி எல்லாம் கிடையாதுங்க, அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் வஹாபி ரெண்டுக்கும் வந்த சண்டை, அது நடந்த சண்டை. இங்க தென்னகத்து இதுல இப்போ அஸ்ஸவாரிமுல் ஹிந்தியால ஹைதராபாதுடைய உலமாக்களும் இவர்கள் காஃபிர் தான் என்று ஃபத்வா கொடுத்திருக்காங்க. அஸ்ஸவாரிமுல் ஹிந்தியா எடுத்து பாருங்க. 268 உலமாக்கள், வெறும் அரபுல உலமாக்கள் மட்டும் கொடுக்கல, 268 உலமாக்கள், இந்தியாவுடைய பெரும் பெரும் ஸ்தாபனத்துடைய உலமாக்கள், பெரும் பெரும் உலமாக்கள் காஃபிர்கள் என்று ஃபத்வா கொடுத்ததுல ஹைதராபாத்ல சையத் பாஷா ஹுசைனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க யார் மக்கா மஸ்ஜிதுடைய வாயிஸா இருக்கக்கூடியவங்க, அவங்க கொடுத்துருக்காங்க. மற்றவங்களும் அதில் ஃபத்வா கொடுத்துருக்காங்க. இப்போ வடக்க தெற்கெல்லாம் அதுக்கு இல்லை. குஃப்ரு எங்க இருந்தாலும் குஃப்ரு தான். அது வடநாட்டில் இருந்தால் குஃப்ரு, தென்னகத்தில் வந்து அது ஈமான் ஆயிடுமா? அப்படி கிடையாது. சரி, இப்போ இந்த கடைசியாக முடிக்கிற டைம் ஆயிடுச்சு. ஒரு இது வந்து மகாமாத்தி ஹைர் 1392 ஹிஜ்ரியில் இது எழுதப்பட்டது. எழுதிய வந்து ஷா அபுல் ஹசன் ஜயத் ஃபாரூக்கி. இவங்க பரேலின்னு சொல்றாங்களே, அந்த இதெல்லாம் கிடையாது. இவர் யாருடைய வாழ்க்கை வரலாறு எழுதுறாங்கன்னா, ஷா அபுல் ஹைர் அப்துல்லா முஹியுத்தீன் ஃபாரூக்கி முஜத்திதி தெஹ்லவி, அவங்களுடைய வாழ்க்கை, தன்னுடைய பாட்டனார் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எழுதுறாரு. அந்த அவருடைய இன்தகாலுக்கு அப்புறம் 40 நாள் பாத்தியால புரிஞ்சுச்சா? 40 நாள் பாத்தியெல்லாம் இவங்களுடைய பார்வையில் என்னது? பிதஅத், ஹராம், ஷிர்க். இந்த 40 நாள் பாத்தியால பெரும் பெரும் உலமாக்கள் எல்லாமே கலந்து கொண்டாங்க. அதுல ஒருத்தங்களை பத்தி சொல்றாங்க, பீர் சையத் முகமது ஜீலானி, பக்தாதி, ரிஃபாயி, காதரி, ஹாலிதி, நக்ஷ்பந்தி, ஹைதராபாதி, தும்மல் மதனி, இவங்க கலந்து கொண்டாங்க. மிகப்பெரிய ஆஷிகே ரசூல், அவர் கலந்து கொண்டாங்க. அவர்களுடைய பாட்டனாரான சையத் நசீருத்தீன் ஃபர்சந்த் சையத் முயினுத்தீன் மகனாரான சையத் நசீருத்தீன் என்னிடத்தில் சொன்னார் என்று யார் சொல்றா? இந்த கிதாபுடைய ஆத்தர் சொல்றாரு. ஏன்னா मेरे दादा के पास
எப்படி அஷ்ரஃப் அலி தானவி இடத்துல ஹைதராபாத் அவங்களுடைய கிதாப்லேயே இருக்கு. ஹைதராபாத்தை சார்ந்தவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய முரீதுங்க சொல்றாங்க இந்த இபாரத்தை மாத்துங்க, ரொம்ப மோசமான இபாரத்தா இருக்கு, பார்த்தோன்னே பயங்கரமான இருக்கு, இதை மாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹைதராபாத்தை சார்ந்தவங்க. அதுக்கு தான் நம்ம இன்ஷால்லா அதை இது பண்ணலாம். இவங்க வந்து சொல்றாரு யார் இடத்துல, சையத் முகமது பக்தாதி, ஹைதராபாத்தை சார்ந்தவங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்க போயிட்டாங்க, மதீனால போயிட்டாங்க, அங்கே வஃபாத் ஆனாங்க. मेरे दादा के पास हैदराबाद के लोग मौलवी अशरफ अली का रिसाला हिफ्जुल ईमान लाए और उसके मुतालिक आपसे दरियाफ्त किया। आपने रिसाला पढ़कर फरमाया इल्म गैब के मुतालिक मौलवी अशरफ अली ने निहायत कभी इबारत लिखी। அந்த இபாரத்தை கொண்டு வந்து ஹைதராபாத் கடங்க யார்கிட்ட, சையத் முகமது பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இடத்துல கொண்டு வந்து காட்டுறாங்க. அதை பார்த்த உடனே அஷ்ரஃப் அலி தானவி இல்மு கைப் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப மோசமான இபாரத்தை எழுதியிருக்காரு. इसके चंद रोज बाद मक्का मस्जिद में मौलवी अशरफ अली बैठे थे। मेरे दादा ने मिंबर पर खड़े होकर मौलवी अशरफ अली के रिसाले के कबाहत बयान की और कहा कि इस इबारत से बुए कुफ्र आती है। अशरफ अली मुन्नाडिये ஹைதராபாதுடைய மக்கா மஸ்ஜிதுல அஷ்ரஃப் அலி உட்கார்ந்திருக்காரு. அவருக்கு முன்னாடி அவர் உட்கார்ந்து அவர் பயான் பண்றாரு. யாரு, சையத் முகமது பக்தாதி. இந்த இபாரத்துல குஃப்ருடைய வாடை வருகிறது என்று அவர் இருக்கிறார், அவர் முன்னாடி சொல்றார். फिर चंद रोज बाद मौलाना हाफिज अहमद फरजंद मौलाना कासिम के मकान में उलमा का इज्तिमा हुआ। चूंकि हाफिज साहब को मेरे दादा से मोहब्बत थी इसलिए उन्होंने आपको बुलाया और आप तशरीफ ले गए। वहाँ हिफ्ज़ ईमान की इबारत पर उलमा ने इजहार ख्याल किया। आपने इस रिसाले की कबात का बयान किया। பிறகு காசிம் மௌலானா முகமது காசிம் உடைய மகனான ஹாஃபிஸ் அஹமத் அவங்க வீட்டில் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து உலமாவுடைய ஒரு இஸ்திமா நடந்துச்சு. அதில் இவங்க போனாங்க சையத் முகமது. அங்கே வந்து அஷ்ரஃப் அலி தானவியுடைய இபாரத்தை பற்றி சர்ச்சை நடந்துச்சு. அந்த சமயத்தில் இவங்க இது மோசமான இபாரத் அப்படின்னு அங்கேயும் பேசினாங்க. और रिसाले के खिलाफ फतवा दिया, அதுக்கு எதிராக அவங்க ஃபத்வா கொடுத்தாங்க. फिर थोड़े दिन के बाद இதுதான் ஆஷிகீன் நமக்காக இருக்கக்கூடிய விஷயம். फिर थोड़े दिन बाद आपने ख्वाब में रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम को देखा कि आ हज़रत सल्लल्लाहु अलैहि वसल्लम आपसे रिसाला हिफ्जुल ईमान की इबारत रद्द करने और उसको अकबह कहने पर इजहार खुशी फरमा रहे हैं। அதற்கு பிறகு சில காலம் கழிச்சு, சில நாட்கள் கழித்து சையத் முகமது பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வந்து கனவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹிஃப்ஸுல் ஈமானுடைய இபாரத்தை நீங்க ரத்து பண்ணீங்களே அதற்காக இவர்களை பாராட்டினாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சந்தோஷம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியா இருந்தாங்க அப்படின்னு எழுதுறாங்க. और आ हज़रत ने आपसे पूछा हम तुमसे खुश हुए, நாம் உங்களை பொருந்தி கொண்டோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. तुम क्या चाहते हो, நீ என்ன விரும்புற அப்படின்னு கேட்டாங்க. आपने अर्ज की मेरी तमन्ना है अपनी बाकी जिंदगी मदीना मुनव्वरा में बसर करूं और मदीने की पाक मिट्टी में मदफून हूं। आपकी दरख्वास्त मंजूर हुई और आप उसके बाद मदीना तैयबा हिजरत करके गए, 10 साल वहां मुकीम रहे और 1364 हिजरी में रहमत फरमा गए। கத்தல்லாஹு சிர்ரஹு அதுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க சந்தோஷம் ஏற்பட்டு உனக்கு என்ன விருப்பம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க நான் மதீனால இறக்க வேண்டும் யா ரசூலுல்லாஹ், இதுதான் என்னுடைய விருப்பம். ஒவ்வொரு ஆஷிக்குடைய விருப்பம் அதுதான், ஒவ்வொரு ஆஷிக்குடைய விருப்பம் அதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரவுதாக்கு பக்கத்தில் சஜ்தாவுடைய நிலையில நமக்கு அல்லாஹ் தஆலா மௌத் அளிக்க வேண்டும், ஜன்னத்துல் பகீல் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அந்த இடம் கிடைக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு ஆஷிக்குடைய எண்ணம். அப்போ அவங்க கேட்குறாங்க, கேட்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு ஒரு மதீனா போறாங்க, 10 நாள் அங்கே 10 வருடங்கள் அங்கே வாழ்ந்தார்கள். அதற்கு பிறகு அங்கேயே அவங்க வஃபாத் ஆகிறாங்க என்று சொல்லப்படுது. அப்போ என்ன தெரியுது, அஷ்ரஃப் அலி தானவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இதயத்தையும் நோய்வாய்ப்படுத்தி விட்டார். அவர் மீது குஃப்ரோடைய ஃபத்வா கொடுத்தது மிகவும் சரியானதுதான், அது எந்த விதமான சந்தேகமே இல்லை. அவரை ஒரு வழிகேடன் என்று கூட சொல்ல வக்கில்லாமல் ஒரு முஸ்லிமில்லை, மாறாக ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இறைநேசர்களுக்கு சொல்லக்கூடிய வாசகங்களை அவரை சொல்றாங்க. அவங்க மிக மக்களுக்கு முன்பாக அவர் இவ்வளவு இது மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் அஷ்ரஃப் அலி தானவி பண்ணியிருக்காரு. ரொம்ப மோசமான விஷயங்களா இருக்கு, விஷயம் அதுக்கு ஒரு பட்டியல் போட்டு பண்ணலாம். அவ்வளவு மோசமானவரை மக்களுக்கு முன்பாக ஏமாற்றுவதற்காக அவர் மிகப்பெரிய இறைநேசர், அவர் வந்து வலியுல்லா என்று சொல்லி அவர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படின்னு சொல்றாங்களே. அடுத்த விஷயம் என்ன சொல்றாங்க, அவர் வந்து மௌலூதுனா கொண்டாடினார். அஷ்ரஃப் அலி தானவி மௌலூத் எப்படி கொண்டாடினார் அவரே எழுதுறாரு. கான்பூர்ல சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வஹாபி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால மௌலூதுடைய விழாக்கள்ல நான் பங்கு கொள்ளவில்லை என்றால் என்னை வஹாபி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்காக வேண்டி நான் வந்து மதசாமியிட முடியாது,
மதசாலிருந்து எனக்கு வருமானமும் தேவை, அதற்காக வேண்டி மஜ்பூராகத்தான் நான் அல்ல போவேன். நம்ம மஸ்ரூரா போறோம். அதே அதுக்கப்புறம் தஸ்கிரத்து ரஷீதுல ரஷீத் அஹமத் கங்கோயியோட முகாமா நடக்குது. அவர் வாபஸ் பெற்று விட்டார் என்றெல்லாம் அங்க வருது. மீலாதுக்கு தோதுவா இருந்தார், அதுக்கப்புறம் வாபஸ் பெற்று விட்டார். மௌலூதுல பங்கு கொண்டாலும் அவர் எப்படிப்பட்டவர்? மஜ்பூராகத்தான், வருமானத்துக்காகத்தான் அவர் பங்கு பெற்றாரே தவிர மஸ்ரூராக இல்லை. ஒரு ஆஷிக் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாத கொண்டாடுவாங்க. ஏனென்றால் அவர்களுடைய பெரியார்கள் என்ன எழுதி வச்சிருக்காங்க? கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவதை விட மோசமானது, மீலாது கொண்டாடுவது மிக மோசமான விஷயம் என்றெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அல்லாஹ் தாலா நாம் அனைவரையும் இந்த தேவபந்திகளுடைய அவங்களுடைய நிழலில் இருந்தும் அவங்களுடைய சொஹபத்தில் இருந்தும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாங்க. அவரை யாருன்னா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்களோ அவங்கள விட்டு நம்ம அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாங்க. ஒண்ணுமே இல்லை. அந்த தேக்பார் லாஸ்ட் தேக்பார் அல் ஹாவி லில் ஃபதாவா, அல் ஹாவி லில் ஃபதாவால இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சம்பவத்தை பதிவு செய்றாங்க. அதுல ஒரு மனிதன் இறக்கும் தருவாயில் அவனிடத்துல மக்கள் கலிமா சொல்றாங்க. ஆனா அவருடைய வாவுல வரல. ரொம்ப கலிமா சொல்லும்போது அவர் சொல்றாரு, நான் முயற்சி செய்யறேன், இது பேசுறாரு, முயற்சி செய்யல, ஆனா என்னுடைய நாவுல இருந்து கலிமா வரவில்லை. ஏன் வரவில்லை? அதே நிலையில இறந்துட்டார். மனைவி இடத்துல போய் கேட்கறாங்க, அவர் எப்படிப்பட்ட மனிதன்? எந்த விஷயத்துல குறை இல்லை, நல்ல மனிதன் தான், தொழுகை நோன்பு எல்லாமே ஓகே, எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அப்ப எதனால வரல அப்படின்னா, இவர் அதுக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஏசக்கூடியவர்களோடு உட்கார்வார், அவங்களோடு போய் உட்கார்வார். அதனால அதனுடைய நுஹூசன் மறக்கும் தருவாயில் என்ன கிடைக்கல? கலிமா நசீபாவில். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே உன்னதமான நபிமார்கள், அனைத்து நபிமார்களும் சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஈடு இல்லை. அப்படிப்பட்ட எம்பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தியவர்களோடு சேர்ந்து உட்கார்ந்தால் நம்முடைய நிலை என்ன இருக்கும்? அவர்களை புகழ்ந்தால் நம்முடைய நிலை என்ன இருக்கும்? அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.